இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மன்னிச்சிருங்க, எனக்கு என் மாமனார் மாதிரி என் புருஷன் மாதிரி எல்லாம் பேச தெரியாது. எனக்கு ரொம்ப புகழ்ச்சியாவும் பேச தெரியாது. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்ல விரும்புறேன். நம்ம ஊர்ல எத்தனையோ பேர் வசதியா பெரிய கோடீஸ்வரங்களா வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரும் சமூக சேவை பண்ண மாட்டாங்க. பல பேர் 10 பைசா கூட செலவு பண்ண மாட்டாங்க. எவ்வளவு சம்பாதிச்சாலும் பத்தாதுன்னு இன்னும் சேர்த்துக்கிட்டே போவாங்க. ஆனா என் அத்தை அப்படி இல்லை. என் அத்தைக்கு உதவுற குணம் என் மாமனார் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உருவானது இல்ல. அது அவங்களுக்கு இயல்பிலேயே இருக்கு. எங்க அத்தை பிறந்தது ஒன்னும் பெரிய குடும்பத்துல எல்லாம் இல்ல. என் மாமனார் குடும்பத்தை விட அது ரொம்ப சின்ன குடும்பம் தான். ஆனா அப்ப இருந்தே தாங்கிட்ட இருக்கிறத ஒரு பங்க மத்தவங்களுக்கு கொடுத்து பழகி இருக்காங்க. அவங்க ஊர்ல இப்பவும் பல பேர் அவங்கள பத்தி பேசிட்டு தான் இருக்காங்க. அந்த குணத்தோட அடுத்த கட்டமா தான் அவங்களோட சமூக சேவையை நான் பாக்குறேன். அதே மாதிரி இன்னும் சொல்லணும்னா, இந்த தொகுதியில எத்தனையோ பேரை அவங்க படிக்க வச்சிருக்காங்க. எத்தனையோ பொண்ணுங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்காங்க. உழைக்க தயாரா இருக்கிற எத்தனையோ பேருக்கு வேலை வாங்கி கொடுத்திருக்காங்க. அவங்களால வறுமையில இருந்தும் கஷ்டத்துல இருந்தும் மீண்டவங்க பல ஆயிரம் பேரு. சேவைய அவங்க வாழ்க்கையோட அங்கமா பாக்குறாங்க. சாப்பிடுறது தூங்குறது மாதிரி இது அவங்களோட தினசரி வேலை. சேவை செய்யாம அவங்களால இருக்கவே முடியாது. இந்த காலத்துல எல்லாம் சின்னதா ஒரு நல்லது செஞ்சாலும் அவ்வளவு பிரதிபலனை எதிர்பார்க்கறாங்க. அது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா எங்க அத்தை அப்படி ஒரு விஷயத்த அவங்க எதிர்பார்த்ததே இல்லை. இது எங்க அத்தைக்காக நடக்கிற பாராட்டு விழா ஃபங்க்ஷன் மட்டும் இல்ல. என் அத்தை மாதிரி சேவை செய்யற எல்லா பொண்ணுங்களுக்கும் நடத்துற பாராட்டு விழா. ஒரு மருமகளா என் அத்தையோட சேவைக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பத்திலையும் நல்ல காரியம் பண்ற ஒருத்தரை கூட இருக்கிற மத்தவங்க எல்லாரும் பாராட்டி அவங்கள உற்சாகப்படுத்தணும்னு கேட்டுக்கிறேன். என் அத்தைக்காக இந்த பாராட்டு விழாவை தந்ததுக்கு ரொம்ப நன்றி. அவங்க வீட்டுல மருமகளா வாழறது எனக்கு தான் பெருமையா இருக்கு. அத்தை, உங்களுக்கு எப்பவுமே நாங்க எல்லா காரியத்திலையும் உறுதுணையா இருப்போம். இன்னும் ஒன்னே ஒன்னு சொல்லிக்கிறேன். ஐ லவ் யூ அத்தை. நன்றி.